365 நாட்கள் பைபிள் சவாலின் 97வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் 1 இராஜாக்கள் புத்தகத்தை ஆரம்பித்து 1 இராஜாக்கள் 1 முதல் 3 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு தாவீதிலிருந்து சாலொமோனுக்கு தலைமை மாற்றம் நடைபெறுவதை காட்டி, தேவனை உண்மையாக நாடுகிறவர்களுக்கு அவர் ஞானத்தை அளிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. இன்றைய வாசிப்பு எல்லாவற்றிலும் மேலாக தேவனுடைய ஞானத்தை நாடவும் ஒவ்வொரு முடிவிலும் அவரது வழிநடத்துதலை நம்பவும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும். ஆண்டவரே, உமது சத்தியத்தில் நடக்கவும் தாழ்மையுடன் வாழவும் எங்களுக்கு புரிதலுள்ள இதயத்தை அளிக்கவும். விசுவாசத்துடனும் எதிர்பார்ப்புடனும் வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 97 of the 365 Days Bible Challenge. Today we begin the book of 1 Kings as we read 1 Kings 1-3. These passages show the transition of leadership from David to Solomon and reveal how God grants wisdom to those who seek Him sincerely. May today's reading encourage us to ask God for wisdom above all else and trust His guidance in every decision. Lord, give us discerning hearts to walk in your truth and lead our lives with humility. Let us begin with faith and expectation. 1 இராஜாக்கள் அதிகாரம் 1. 1 Kings chapter 1. வசனம் 1. தாவீது ராஜா வயது சென்ற விர்த்தாப்பியனானபோது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. Verse 1. Now King David was old and stricken in years, and they covered him with clothes, but he got no heat. வசனம் 2. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ராஜசமுகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும், ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியிலே படுத்துக்கொள்ளவும் கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி. Verse 2. Wherefore his servant said unto him, Let there be sought for my lord the king a young virgin, and let her stand before the king, and let her cherish him, and let her lie in thy bosom, that my lord the king may get heat. வசனம் 3. இஸ்ரவேலின் எல்லையிலெல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனேம் ஊராளாகிய அபிஷாகை கண்டு அவளை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். Verse 3. So they sought for a fair damsel throughout all the coasts of Israel, and found Abishag a Shunammite, and brought her to the king. வசனம் 4. அந்த பெண் வெகு அழகாயிருந்தாள். அவள் ராஜாவுக்கு உதவியாயிருந்து அவனுக்கு பணிவிடை செய்தாள். ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை. Verse 4. And the damsel was very fair, and cherished the king, and ministered to him, but the king knew her not. வசனம் 5. ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன், நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு இரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். Verse 5. Then Adoniah the son of Haggith exalted himself, saying, I will be king, and he prepared him chariots and horsemen, and 50 men to run before him. வசனம் 6. அவனுடைய தகப்பன், நீ இப்படிச் செய்வானேன் என்று அவனை ஒரு காலும் கடிந்து கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான். அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள். Verse 6. And his father had not displeased him at any time in saying, Why hast thou done so? And he also was a very goodly man, and his mother bare him after Absalom. வசனம் 7. அவன் செருயாவின் குமாரனாகிய யோவாபோடும் ஆசாரியனாகிய அபியத்தாரோடும் ஆலோசனை பண்ணி வந்தான். அவர்கள் அவனிடத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார்கள். Verse 7. And he conferred with Joab the son of Zeruiah, and with Abiathar the priest, and they following Adoniah helped him. வசனம் 8.
ஆசாரியனாகிய சாதோக்கும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் சீமேயியும் ரேயியும் தாவீதோடிருக்கிற பராக்கிரமசாலிகளும் அதோனியாவுக்கு உடந்தையாயிருக்கவில்லை. Verse 8. But Zadok the priest, and Benai the son of Jehoiada, and Nathan the prophet, and Shimei, and Ray, and the mighty men which belonged to David, were not with Adoniah. வசனம் 9. அதோனியா இன்ரோகேலுக்குச் சமீபமான சோகெலெத் என்னும் கல்லின் அருகே ஆடுமாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் அடித்து ராஜாவின் குமாரராகிய தன் சகோதரரெல்லாரையும் ராஜாவின் ஊழியக்காரரான யூதாவின் மனுஷர் அனைவரையும் அழைத்தான். Verse 9. And Adoniah slew sheep and oxen and fat cattle by the stone of Zahalath, which is by Enrogel, and called all his brethren the king's sons, and all the men of Judah the king's servants. வசனம் 10. தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரனாகிய சாலொமோனையும் அழைக்கவில்லை. Verse 10. But Nathan the prophet, and Benai, and the mighty men, and Solomon his brother, he called not. வசனம் 11. அப்பொழுது நாத்தான் சாலொமோனின் தாயாகிய பத்சேபாளை நோக்கி, நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா? Verse 11. Wherefore Nathan spake unto Bathsheba the mother of Solomon, saying, Hast thou not heard that Adoniah the son of Haggith doth reign? And David our Lord knoweth it not? வசனம் 12. இப்போதும் உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலொமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படிக்கு நீ வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். Verse 12. Now therefore come, let me, I pray thee, give thee counsel, that thou mayest save thine own life, and the life of thy son Solomon. வசனம் 13. நீ தாவீது ராஜாவினிடத்தில் போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலொமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா? அப்படியிருக்க அதோனியா ராஜாவாகிறது என்ன என்று அவரிடத்தில் கேள். Verse 13. Go and get thee in unto King David, and say unto him, Didst not thou, my lord, O king, swear unto thine handmaid, saying, Assuredly Solomon thy son shall reign after me, and he shall sit upon my throne? Why then doth Adoniah reign? வசனம் 14. நீ அங்கே ராஜாவோடே பேசிக்கொண்டிருக்கையில் நானும் உனக்கு பின்வந்து உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்றான். Verse 14. Behold, while thou yet talkest there with the king, I also will come in after thee, and confirm thy words. வசனம் 15. அப்படியே பத்சேபாள் பள்ளியறைக்குள் ராஜாவிடத்தில் போனாள். ராஜா மிகவும் வயது சென்றவனாயிருந்தான். சூனேம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். Verse 15. And Bathsheba went in unto the king into the chamber, and the king was very old, and Abishag the Shunammite ministered unto the king. வசனம் 16. பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். Verse 16. And Bathsheba bowed, and did obeisance unto the king. And the king said, What wouldest thou? வசனம் 17. அதற்கு அவள், என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலொமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. Verse 17. And she said unto him, My lord, thou swarest by the Lord thy God unto thine handmaid, saying, Assuredly Solomon thy son shall reign after me,
and he shall sit upon my throne. வசனம் 18 இப்பொழுது இதோ அதோனியா ராஜாவாகிறான், என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் அதை அறியவில்லை. Verse 18 And now, behold, Adonijah reigneth, and now, my lord the king, thou knowest it not. வசனம் 19 அவன் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் யோவாப் என்னும் படைத்தலைவனையும் அழைத்தான். ஆனாலும் உமது அடியானாகிய சாலொமோனை அழைக்கவில்லை. Verse 19 And he hath slain oxen and fat cattle and sheep in abundance, and hath called all the sons of the king, and Abiathar the priest, and Joab the captain of the host. But Solomon thy servant hath he not called. வசனம் 20 ராஜாவாகிய என் ஆண்டவனே, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பிறகு அவருடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவன் இன்னான் என்று தங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலர் அனைவரின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது. Verse 20 And thou, my lord, O king, the eyes of all Israel are upon thee, that thou shouldest tell them who shall sit on the throne of my lord the king after him. வசனம் 21 அறிவியாமற் போனால் ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய பிதாக்களோடே படுத்துக்கொண்ட பின்பு நானும் என் குமாரனாகிய சாலொமோனும் குற்றவாளிகளாய் எண்ணப்படுவோம் என்றாள். Verse 21 Otherwise it shall come to pass, when my lord the king shall sleep with his fathers, that I and my son Solomon shall be counted offenders. வசனம் 22 அவள் ராஜாவோடே பேசிக் கொண்டிருக்கையில் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்தான். Verse 22 And, lo, while she yet talked with the king, Nathan the prophet also came in. வசனம் 23 தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்திருக்கிறார் என்று ராஜாவுக்கு தெரிவித்தார்கள். அவன் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்து முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கினான். Verse 23 And they told the king, saying, Behold Nathan the prophet. And when he was come in before the king, he bowed himself before the king with his face to the ground. வசனம் 24 நாத்தான் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அதோனியா எனக்கு பின் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் சொன்னதுண்டோ? Verse 24 And Nathan said, My lord, O king, hast thou said, Adonijah shall reign after me, and he shall sit upon my throne? வசனம் 25 அவன் இன்றைய தினம் போய் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் இராணுவத் தலைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் அழைத்தான். அவர்கள் அவனுக்கு முன்பாக புசித்து குடித்து ராஜாவாகிய அதோனியா வாழ்க்கை என்று சொல்லுகிறார்கள். Verse 25 For he is gone down this day, and hath slain oxen and fat cattle and sheep in abundance, and hath called all the king's sons, and the captains of the host, and Abiathar the priest, and, behold, they eat and drink before him, and say, God save King Adonijah. வசனம் 26 ஆனாலும் உமது அடியானாகிய என்னையும் ஆசாரியனாகிய சாதோக்கையும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவையும் உமது அடியானாகிய சாலொமோனையும் அவன் அழைக்கவில்லை. Verse 26 But me, even me thy servant, and Zadok the priest, and Benai the son of Jehoiada, and thy servant Solomon, hath he not called. வசனம் 27 ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பின் தமது சிங்காசனத்தில் வீற்றிருப்பவன் இவன்தான் என்று நீர் உமது அடியானுக்கு தெரிவிக்காதிருக்கையில் இந்த காரியம் ராஜாவாகிய என் ஆண்டவன் கட்டளையால் நடந்திருக்குமோ என்றான். Verse 27 Is this thing done by my lord the king, and thou hast not showed it unto thy servant,
Who should sit on the throne of my Lord the King after him? வசனம் 28. அப்பொழுது தாவீது ராஜா பிரதியுத்தரமாக, பத்சேபாளை என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். அவள் ராஜசமுகத்தில் பிரவேசித்து ராஜாவுக்கு முன்னே நின்றாள். Verse 28. Then King David answered and said, Call me Bathsheba. And she came into the king's presence, and stood before the king. வசனம் 29. அப்பொழுது ராஜா, உன் குமாரனாகிய சாலொமோன் எனக்கு பின் அரசாண்டு. அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்குச் செய்து தீர்ப்பேன் என்பதை. Verse 29. And the king swore, and said, As the Lord liveth, that hath redeemed my soul out of all distress. வசனம் 30. என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான். Verse 30. Even as I swore unto thee by the Lord God of Israel, saying, Assuredly Solomon thy son shall reign after me, and he shall sit upon my throne in my stead. Even so will I certainly do this day. வசனம் 31. அப்பொழுது பத்சேபாள் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, என் ஆண்டவனாகிய தாவீது ராஜா என்றைக்கும் வாழ்க என்றாள். Verse 31. Then Bathsheba bowed with her face to the earth, and did reverence to the king, and said, Let my Lord King David live forever. வசனம் 32. பின்பு தாவீது ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். Verse 32. And King David said, Call me Zadok the priest, and Nathan the prophet, and Benai the son of Jehoiada. And they came before the king. வசனம் 33. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்தபோது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலொமோனை என் கோவேறுகளுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். Verse 33. The king also said unto them, Take with you the servants of your Lord, and cause Solomon my son to ride upon mine own mule, and bring him down to Gihon. வசனம் 34. அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணக்கடவர்கள். பின்பு எக்காளம் ஊதி ராஜாவாகிய சாலொமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். Verse 34. And let Zadok the priest and Nathan the prophet anoint him their king over Israel, and blow ye with the trumpet, and say, God save King Solomon. வசனம் 35. அதின் பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவாயிருப்பான். அவன் இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாயிருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றான். Verse 35. Then ye shall come up after him, that he may come and sit upon my throne, for he shall be king in my stead, and I have appointed him to be ruler over Israel and over Judah. வசனம் 36. அப்பொழுது யோய்தாவின் குமாரன் பெனாயா ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆமென், ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய தேவனாகிய கர்த்தரும் இப்படியே சொல்வாராக. Verse 36. And Benai the son of Jehoiada answered the king, and said, Amen, the Lord God of my Lord the king says so. 2. வசனம் 37. கர்த்தர் ராஜாவாகிய என் ஆண்டவனோடே எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் சாலொமோனோடும் இருந்து தாவீது ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் அவருடைய சிங்காசனத்தை பெரிதாக்குவாராக என்றான். Verse 37. As the Lord hath been with my Lord the king, even so be he with Solomon, and make his throne greater than the throne of my Lord King David.
வசனம் 38. அப்படியே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவும் கிரேத்தியரும் பிலேத்தியரும் போய் சாலொமோனை தாவீது ராஜாவினுடைய கோவேறுகளுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு நடத்தி கொண்டு போனார்கள். Verse 38. So Zadok the priest, and Nathan the prophet, and Benai the son of Jehoiada, and the Cherethites, and the Pelethites, went down, and caused Solomon to ride upon King David's mule, and brought him to Gihon. வசனம் 39. ஆசாரியனாகிய சாதோக்கு தைலக்கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலொமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது எக்காளம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலொமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். Verse 39. And Zadok the priest took an horn of oil out of the tabernacle, and anointed Solomon, and they blew the trumpet, and all the people said, God save King Solomon. வசனம் 40. பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவன் பிறகாலே போனார்கள். ஜனங்கள் நாகசுரங்களை ஊதி பூமி அவர்கள் சத்தத்தினால் அதிரத்தக்கதாக மகா பூரிப்பாய் சந்தோஷித்தார்கள். Verse 40. And all the people came up after him, and the people piped with pipes, and rejoiced with great joy, so that the earth rent with the sound of them. வசனம் 41. அதோனியாவும் அவனோடிருந்த எல்லா விருந்தாளிகளும் போஜனம் பண்ணி முடித்தபோது அதை கேட்டார்கள். யோவாப் எக்காள சத்தத்தை கேட்டபோது நகரத்தில் உண்டாயிருக்கிற ஆரவாரம் என்ன என்று விசாரித்தான். Verse 41. And Adoniah and all the guests that were with him heard it, as they had made an end of eating. And when Joab heard the sound of the trumpet, he said, Wherefore is this noise of the city being in an uproar? வசனம் 42. அவன் பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியனாகிய அபியத்தாரின் குமாரன் யோனத்தான் வந்தான். அப்பொழுது அதோனியா, உள்ளே வா, நீ கெட்டிக்காரன், நீ நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்றான். Verse 42. And while he yet spake, behold, Jonathan the son of Abiathar the priest came. And Adoniah said unto him, Come in, for thou art a valiant man, and bringest good tidings. வசனம் 43. யோனத்தான் அதோனியாவுக்கு பிரதியுத்தரமாக, ஏது, தாவீது ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவன் சாலொமோனை ராஜாவாக்கினாரே. Verse 43. And Jonathan answered and said to Adoniah, Verily our Lord King David hath made Solomon king. வசனம் 44. ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் கிரேத்தியரையும் பிலேத்தியரையும் அவனோடே அனுப்பினார். அவர்கள் அவனை ராஜாவுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றினார்கள். Verse 44. And the king hath sent with him Zadok the priest, and Nathan the prophet, and Benai the son of Jehoiada, and the Cherethites, and the Pelethites, and they have caused him to ride upon the king's mule. வசனம் 45. ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை கீகோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். நகரமெல்லாம் முழங்கத்தக்கதாக அங்கே இருந்து பூரிப்போடே புறப்பட்டு போனார்கள். நீங்கள் கேட்ட இரைச்சல் அதுதான். Verse 45. And Zadok the priest and Nathan the prophet have anointed him king in Gihon. And they are come up from thence rejoicing, so that the city rang again. This is the noise that ye have heard. வசனம் 46. அல்லாமலும் சாலொமோன் ராஜாங்கத்துக்குரிய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறான். Verse 46. And also Solomon sitteth on the throne of the kingdom. வசனம் 47. ராஜாவின் ஊழியக்காரரும் தாவீது ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவனை வாழ்த்துதல் செய்ய வந்து, தேவன் சாலொமோனின் நாமத்தை உம்முடைய நாமத்தை பார்க்கிலும் பிரபலப்படுத்தி
அவருடைய சிங்காசனத்தை உம்முடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் பெரிதாக்குவாராக என்றார்கள். ராஜா தம்முடைய கட்டிலின் மேல் குனிந்து பணிந்து கொண்டார். Verse 47. And moreover the king's servants came to bless our Lord King David, saying, God make the name of Solomon better than thy name, and make his throne greater than thy throne. And the king bowed himself upon the bed. வசனம் 48. பின்னும் ராஜா, என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேல் ஒருவனை வீற்றிருக்கச் செய்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் என்றான். Verse 48. And also thus said the king, Blessed be the Lord God of Israel, which hath given one to sit on my throne this day, mine eyes even seeing it. வசனம் 49. அப்பொழுது அதோனியாவின் விருந்தாளிகள் எல்லாரும் அதிர்ந்து எழுந்திருந்து அவரவர் தங்கள் வழியே போய்விட்டார்கள். Verse 49. And all the guests that were with Adoniah were afraid, and rose up, and went every man his way. வசனம் 50. அதோனியா சாலோமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். Verse 50. And Adoniah feared because of Solomon, and arose, and went, and caught hold on the horns of the altar. வசனம் 51. இதோ அதோனியா ராஜாவாகிய சாலோமோனுக்கு பயப்படுகிறான் என்றும், இதோ அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக்கொண்டு ராஜாவாகிய சாலோமோன் தமது அடியானை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று இன்று எனக்கு ஆணையிடுவாராக என்கிறான் என்றும் சாலோமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. Verse 51. And it was told Solomon, saying, Behold, Adoniah feareth King Solomon, for, lo, he hath caught hold on the horns of the altar, saying, Let King Solomon swear unto me today that he will not slay his servant with the sword. வசனம் 52. அப்பொழுது சாலோமோன், அவன் யோக்கியன் என்று விளங்க நடந்து கொண்டால் அவன் தலைமயிரில் ஒன்றும் தரையிலே விழப்போகிறதில்லை. அவனிடத்தில் பொல்லாப்பு காணப்படுமேயாகில் அவன் சாக வேண்டும் என்றான். Verse 52. And Solomon said, If he will show himself a worthy man, there shall not an hair of him fall to the earth. But if wickedness shall be found in him, he shall die. வசனம் 53. அவனை பலிபீடத்திலிருந்து கொண்டுவர ராஜாவாகிய சாலோமோன் ஆட்களை அனுப்பினான். அவன் வந்து ராஜாவாகிய சாலோமோனை வணங்கினான். சாலோமோன் அவனை பார்த்து, உன் வீட்டிற்கு போ என்றான். Verse 53. So King Solomon sent, and they brought him down from the altar. And he came and bowed himself to King Solomon. And Solomon said unto him, Go to thine house. 1 இராஜாக்கள் அதிகாரம் 2. 1 Kings chapter 2. வசனம் 1. தாவீது மரணமடையும் காலம் சமீபித்தபோது அவன் தன் குமாரனாகிய சாலோமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது. Verse 1. Now the days of David drew nigh that he should die, and he charged Solomon his son, saying. வசனம் 2. நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. Verse 2. I go the way of all the earth, be thou strong therefore, and show thyself a man. வசனம் 3. நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாயிருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும். Verse 3. And keep the charge of the Lord thy God, to walk in his ways, to keep his statutes, and his commandments, and his judgments, and his testimonies, as it is written in the law of Moses,
that thou mayest prosper in all that thou doest, and whithersoever thou turnest thyself. வசனம் 4. மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. Verse 4. That the Lord may continue his word which he spake concerning me, saying, If thy children take heed to their way, to walk before me in truth with all their heart and with all their soul, there shall not fail thee, said he, a man on the throne of Israel. வசனம் 5. செருயாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையிலுள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சையிலும் வடியவிட்டானே. Verse 5. Moreover thou knowest also what Joab the son of Zeruiah did to me, and what he did to the 2 captains of the hosts of Israel, unto Abner the son of Eniar, and unto Amasa the son of Jether, whom he slew, and shed the blood of war in peace, and put the blood of war upon his girdle that was about his loins, and in his shoes that were on his feet. வசனம் 6. ஆகையால் உன் யுக்தியின்படியே நீ செய்து அவனுடைய நரைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்குவிட்டாதிரு. Verse 6. Do therefore according to thy wisdom, and let not his whole head go down to the grave in peace. வசனம் 7. கீலேயாத்தியனான பர்சிலாயின் குமாரருக்கு தயை செய்வாயாக. அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுகிறவர்களுடன் இருப்பார்களாக. உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடிப்போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள். Verse 7. But show kindness unto the sons of Barzillai the Gileadite, and let them be of those that eat at thy table, for so they came to me when I fled because of Absalom thy brother. வசனம் 8. மேலும் பகூரிம் ஊரானான பென்யமீனனாகிய கேராவின் மகன் சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாயீமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். Verse 8. And, behold, thou hast with thee Shimei the son of Gera, a Benjamite of Bahurim, which cursed me with a grievous curse in the day when I went to Mahanaim. But he came down to meet me at Jordan, and I swore to him by the Lord, saying, I will not put thee to death with the sword. வசனம் 9. ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே. நீ புத்திமான். அவனுடைய நரைமயிரை இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான். Verse 9. Now therefore hold him not guiltless, for thou art a wise man, and knowest what thou oughtest to do unto him, but his whole head bring thou down to the grave with blood. வசனம் 10. பின்பு தாவீது தன் பிதாக்களோடே நித்திரையடைந்து தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். Verse 10. So David slept with his fathers, and was buried in the city of David. வசனம் 11. தாவீது இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். அவன் எப்ரோனில் 7 வருஷமும் எருசலேமில் 33 வருஷமும் அரசாண்டான். Verse 11. And the days that David reigned over Israel were 40 years. 7 years reigned he in Hebron, and 33 years reigned he in Jerusalem. வசனம் 12. சாலோமோன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் ராஜ்யபாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது. Verse 12.
Then sat Solomon upon the throne of David his father, and his kingdom was established greatly. வசனம் 13. ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா சாலொமோனின் தாயாகிய பத்சேபாளிடத்தில் வந்தான். நீ சமாதானமாய் வருகிறாயா என்று அவள் கேட்டதற்கு, சமாதானமாய்த்தான் வருகிறேன் என்றான். Verse 13. And Adoniah the son of Haggith came to Bathsheba the mother of Solomon. And she said, Comest thou peaceably? And he said, Peaceably. வசனம் 14. பின்பு அவன், உம்மோடே நான் பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்றான். அதற்கு அவள், சொல் என்றாள். Verse 14. He said moreover, I have somewhat to say unto thee. And she said, Say on. வசனம் 15. அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதாயிருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலரெல்லாரும் என்மேல் நோக்கமாய் இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. Verse 15. And he said, Thou knowest that the kingdom was mine, and that all Israel set their faces on me, that I should reign. Howbeit the kingdom is turned about, and is become my brother's, for it was his from the Lord. வசனம் 16. இப்பொழுது நான் உம்மிடத்தில் ஒரு மன்றாட்டை கேட்கிறேன், அதை எனக்கு மறுக்க வேண்டாம் என்றான். அவள், சொல் என்றாள். Verse 16. And now I ask one petition of thee, deny me not. And she said unto him, Say on. வசனம் 17. அப்பொழுது அவன், ராஜாவாகிய சாலொமோன் உம்முடைய சொல்லை மறுப்பதில்லை. சூனேம் ஊராளாகிய அபிஷாகை எனக்கு அவர் விவாகம் பண்ணி கொடுக்க அவரோடே பேசும்படி வேண்டுகிறேன் என்றான். Verse 17. And he said, Speak, I pray thee, unto Solomon the king, for he will not say thee nay, that he give me Abishag the Shunammite to wife. வசனம் 18. அதற்கு பத்சேபாள், நல்லது, நான் உனக்காக ராஜாவிடத்தில் பேசுவேன் என்றாள். Verse 18. And Bathsheba said, Well, I will speak for thee unto the king. வசனம் 19. பத்சேபாள் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலொமோனிடத்தில் பேசும்படி போனாள். அப்பொழுது ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து, ராஜாவின் தாயார் தன் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான். Verse 19. Bathsheba therefore went unto King Solomon, to speak unto him for Adoniah. And the king rose up to meet her, and bowed himself unto her, and sat down on his throne, and caused a seat to be set for the king's mother, and she sat on his right hand. வசனம் 20. அப்பொழுது அவள், நான் உம்மை ஒரு சிறிய மன்றாட்டை கேட்க விரும்புகிறேன், எனக்கு அதை மறுக்க வேண்டாம் என்றாள். அதற்கு ராஜா, என் தாயாரே, கேளும், நான் உமக்கு மறுப்பதில்லை என்றான். Verse 20. Then she said, I desire one small petition of thee. I pray thee, say me not nay. And the king said unto her, Ask on, my mother, for I will not say thee nay. வசனம் 21. அப்பொழுது அவள், சூனேம் ஊராளாகிய அபிஷாகை உம்முடைய சகோதரனாகிய அதோனியாவுக்கு விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்றாள். Verse 21. And she said, Let Abishag the Shunammite be given to Adoniah thy brother to wife. வசனம் 22. ராஜாவாகிய சாலொமோன் தன் தாயாருக்கு பிரதியுத்தரமாக, நீர் சூனேம் ஊராளாகிய அபிஷாகை அதோனியாவுக்கு கேட்பானேன்? அப்படியானால் ராஜ்யபாரத்தையும் அவனுக்கு கேளும். அவன் எனக்கு மூத்த சகோதரன். அவனுக்கும் ஆசாரியனாகிய அபியத்தாருக்கும் செருயாவின் குமாரன் யோவாபுக்குமே அதை கேளும் என்றான். Verse 22. And King Solomon answered and said unto his mother, And why dost thou ask Abishag the Shunammite for Adoniah? Ask for him the kingdom also. For he
is mine elder brother, even for him, and for Abiathar the priest, and for Joab the son of Zeruiah. வசனம் 23. பின்பு சாலொமோன் ராஜா அதோனியா இந்த வார்த்தையை தன் பிராணனுக்குச் சேதமாகச் சொல்லாதிருந்தால் தேவன் அதற்குச் சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்குச் செய்யக்கடவர் என்று கர்த்தர் மேல் ஆணையிட்டு. Verse 23. Then King Solomon swore by the Lord, saying, God do so to me, and more also, if Adoniah have not spoken this word against his own life. வசனம் 24. இப்போதும் இன்றைக்கு அதோனியா கொலையுண்பான் என்று என்னை திடப்படுத்தினவரும் என்னை என் தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்க பண்ணி தாம் சொன்னபடி எனக்கு வீட்டை கட்டுவித்தவருமாகிய கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி. Verse 24. Now therefore, as the Lord liveth, which hath established me, and set me on the throne of David my father, and who hath made me an house, as he promised, Adoniah shall be put to death this day. வசனம் 25. ராஜாவாகிய சாலொமோன் யோய்தாவின் குமாரன் பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை அனுப்பினான். இவன் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். Verse 25. And King Solomon sent by the hand of Benai the son of Jehoiada, and he fell upon him that he died. வசனம் 26. ராஜா ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனதோத்திற்கு போய்விடு. நீ மரணத்திற்கு பாத்திரவானாயிருந்தும் நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்தபடியினாலும் என் தகப்பன் அனுபவித்த உபத்திரவத்தை எல்லாம் நீ கூட அனுபவித்தபடியினாலும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்றான். Verse 26. And unto Abiathar the priest said the king, Get thee to Anathoth, unto thine own fields, for thou art worthy of death, but I will not at this time put thee to death, because thou bearest the ark of the Lord God before David my father, and because thou hast been afflicted in all wherein my father was afflicted. வசனம் 27. அப்படியே கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாலொமோன் அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாயிராதபடிக்கு தள்ளிப்போட்டான். Verse 27. So Solomon thrust out Abiathar from being priest unto the Lord, that he might fulfill the word of the Lord, which he spake concerning the house of Eli in Shiloh. வசனம் 28. நடந்த இந்த செய்தி யோவாபுக்கு வந்தபோது அவன் கர்த்தருடைய கூடாரத்திற்கு ஓடிப்போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். யோவாப் அப்சலோமின் பட்சம் சாயாதவனாயிருந்தும் அதோனியாவின் பட்சம் சாய்ந்திருந்தான். Verse 28. Then tidings came to Joab, for Joab had turned after Adoniah, though he turned not after Absalom. And Joab fled unto the tabernacle of the Lord, and caught hold on the horns of the altar. வசனம் 29. யோவாப் கர்த்தரின் கூடாரத்திற்கு ஓடிப்போனான் என்றும் இதோ பலிபீடத்தண்டையில் நிற்கிறான் என்றும் ராஜாவாகிய சாலொமோனுக்கு அறிவிக்கப்பட்டபோது சாலொமோன் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவை அனுப்பி, நீ போய் அவன் மேல் விழு என்றான். Verse 29. And it was told King Solomon that Joab was fled unto the tabernacle of the Lord. And, behold, he is by the altar. Then Solomon sent Benai the son of Jehoiada, saying, Go, fall upon him. வசனம் 30. பெனாயா கர்த்தரின் கூடாரத்திற்கு போய் அவனை பார்த்து, வெளியே வா என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். அதற்கு அவன், நான் வரமாட்டேன், இங்கேயே சாவேன் என்றான். ஆகையால் பெனாயா ராஜாவினிடத்தில் போய் யோவாப் இன்னபடி சொல்லி இன்னபடி எனக்கு மறு உத்தரவு கொடுத்தான் என்று மறுசெய்தி சொன்னான். Verse 30. And Benai came to the tabernacle of the Lord, and said unto him, Thus saith the king, Come forth,
And he said, Nay, but I will die here. And Benai brought the king word again, saying, Thus said Joab, and thus he answered me. வசனம் 31. அப்பொழுது ராஜா அவனை நோக்கி, அவன் சொன்னபடியே நீ செய்து அவனை கொன்று அடக்கம் பண்ணி, இவ்விதமாய் யோவாப் முகாந்தரமில்லாமல் சிந்தின இரத்தத்தை என்னை விட்டும் என் பிதாவின் வீட்டை விட்டும் விலக்கி போடு. Verse 31. And the king said unto him, Do as he hath said, and fall upon him, and bury him, that thou mayest take away the innocent blood, which Joab shed, from me, and from the house of my father. வசனம் 32. அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணமும் உள்ள 2 பேராகிய நேரின் குமாரன் அப்னேர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவன் மேலும், ஏதேரின் குமாரன் அமாசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து, என் தகப்பனாகிய தாவீதுக்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொன்ற அவனுடைய இரத்தப்பழியை கர்த்தர் அவனுடைய தலையின் மேல் திரும்ப பண்ணுவாராக. Verse 32. And the Lord shall return his blood upon his own head, who fell upon 2 men more righteous and better than he, and slew them with the sword, my father David not knowing thereof, to wit, Abner the son of Eniar, captain of the host of Israel, and Amasa the son of Jether, captain of the host of Judah. வசனம் 33. இப்படியே அவர்களுடைய இரத்த பழி என்றும் யோவாபுடைய தலையின் மேலும் அவன் சந்ததியாரின் தலையின் மேலும் திரும்பவும், தாவீதுக்கும் அவர் சந்ததியாருக்கும் அவர் வீட்டாருக்கும் அவர் சிங்காசனத்திற்கும் என்றென்றைக்கும் கர்த்தராலே சமாதானம் உண்டாயிருக்கவும் கடவது என்றான். Verse 33. Their blood shall therefore return upon the head of Joab, and upon the head of his seed forever, but upon David, and upon his seed, and upon his house, and upon his throne, shall there be peace forever from the Lord. வசனம் 34. அப்படியே யோய்தாவின் குமாரன் பெனாயா போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். அவன் வனாந்தரத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டிலே அடக்கம் பண்ணப்பட்டான். Verse 34. So Benai the son of Jehoiada went up, and fell upon him, and slew him, and he was buried in his own house in the wilderness. வசனம் 35. அவனுக்கு பதிலாக ராஜா யோய்தாவின் குமாரன் பெனாயாவை இராணுவத்தின் மேலும் ஆசாரியனாகிய சாதோக்கை அபியத்தாரின் ஸ்தானத்திலும் வைத்தான். Verse 35. And the king put Benai the son of Jehoiada in his room over the host. And Zadok the priest did the king put in the room of Abiathar. வசனம் 36. பின்பு ராஜா சீமேயியை அழைப்பித்து அவனை நோக்கி, நீ எருசலேமிலே உனக்கு ஒரு வீட்டை கட்டி அங்கே இருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கேதானே குடியிரு. Verse 36. And the king sent and called for Shimei, and said unto him, Build thee an house in Jerusalem, and dwell there, and go not forth thence any whither. வசனம் 37. நீ வெளியே போய் கீதரோன் ஆற்றை கடக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். அப்பொழுது உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருக்கும் என்பதை நீ நிச்சயமாய் அறிந்துகொள் என்றான். Verse 37. For it shall be, that, on the day thou goest out, and passest over the brook Kidron, thou shalt know for certain that thou shalt surely die. Thy blood shall be upon thine own head. வசனம் 38. சீமேயி ராஜாவை பார்த்து, அது நல்ல வார்த்தை, ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னபடியே உமது அடியானாகிய நான் செய்வேன் என்று சொல்லி சீமேயி அநேக நாள் எருசலேமிலே குடியிருந்தான். Verse 38. And Shimei said unto the king, The saying is good, as my lord the king hath said, so will thy servant do. And Shimei dwelt in Jerusalem many days. வசனம் 39. 3 வருஷம் சென்றபோது சீமேயியின் வேலைக்காரர் 2 பேர் மாக்காவின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்துக்கு
ஓடிப்போனார்கள். உன் வேலைக்காரர் காத்தூரில் இருக்கிறார்கள் என்று சீமேயிக்கு அறிவித்தார்கள். Verse 39. And it came to pass at the end of 3 years, that 2 of the servants of Shimei ran away unto Achish son of Macha king of Gath. And they told Shimei, saying, Behold, thy servants be in Gath. வசனம் 40. அப்பொழுது சீமேயி எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து தன் வேலைக்காரரை தேட காத்தூரில் இருக்கிற ஆகீசிடத்துக்கு புறப்பட்டு போனான். இப்படி சீமேயி போய் தன் வேலைக்காரரை காத்தூரிலிருந்து கொண்டு வந்தான். Verse 40. And Shimei arose, and saddled his ass, and went to Gath to Achish to seek his servants. And Shimei went, and brought his servants from Gath. வசனம் 41. சீமேயி எருசலேமிலிருந்து காத்தூருக்கு போய் திரும்பி வந்தான் என்று சாலொமோனுக்கு அறிவிக்கப்பட்டபோது. Verse 41. And it was told Solomon that Shimei had gone from Jerusalem to Gath, and was come again. வசனம் 42. ராஜா சீமேயியை அழைப்பித்து, நீ வெளியே புறப்பட்டு எங்கேயாவது போகிற நாளிலே சாகவே சாவாய் என்பதை நீ நிச்சயமாய் அறிந்துகொள் என்று நான் உன்னை கர்த்தர் மேல் ஆணையிடச் செய்து உனக்கு திடச்சாட்சியாகச் சொல்லியிருக்க, அதற்கு நீ நான் கேட்ட வார்த்தை நல்லதென்று சொல்லவில்லையா? Verse 42. And the king sent and called for Shimei, and said unto him, Did I not make thee to swear by the Lord, and protested unto thee, saying, Know for a certain, on the day thou goest out, and walkest abroad any whither, that thou shalt surely die? And thou saidst unto me, The word that I have heard is good. வசனம் 43. நீ கர்த்தரின் ஆணையையும் நான் உனக்கு கற்பித்த கட்டளையையும் கைக்கொள்ளாதே போனதென்ன என்று சொல்லி. Verse 43. Why then hast thou not kept the oath of the Lord, and the commandment that I have charged thee with? வசனம் 44. பின்னும் ராஜா சீமேயியை பார்த்து, நீ என் தகப்பனாகிய தாவீதுக்குச் செய்ததும் உன் மனதுக்கு தெரிந்திருக்கிறதுமான எல்லா பொல்லாப்பையும் அறிந்திருக்கிறாய். ஆகையால் கர்த்தர் உன் பொல்லாப்பை உன் தலையின் மேல் திரும்ப பண்ணுவார். Verse 44. The king said moreover to Shimei, Thou knowest all the wickedness which thine heart is privy to, that thou didst to David my father. Therefore the Lord shall return thy wickedness upon thine own head. வசனம் 45. ராஜாவாகிய சாலொமோனோ ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பான். தாவீதின் சிங்காசனம் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உறுதியாயிருக்கும் என்று சொல்லி. Verse 45. And King Solomon shall be blessed, and the throne of David shall be established before the Lord forever. வசனம் 46. ராஜா யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். ராஜ்யபாரம் சாலொமோனின் கையிலே ஸ்திரப்பட்டது. Verse 46. So the king commanded Benai the son of Jehoiada, which went out, and fell upon him, that he died, and the kingdom was established in the hand of Solomon. 1 இராஜாக்கள் அதிகாரம் 3. 1 Kings chapter 3. வசனம் 1. சாலொமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடே சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி தன்னுடைய அரமனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்றுமதிலையும் கட்டித்தீருமட்டும் அவனவளை தாவீதின் நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். Verse 1. And Solomon made affinity with Pharaoh king of Egypt, and took Pharaoh's daughter, and brought her into the city of David, until he had made an end of building his own house, and the house of the Lord, and the wall of Jerusalem round about. வசனம் 2. அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். Verse 2.
Only the people sacrificed in high places, because there was no house built unto the name of the Lord. Until those days. வசனம் 3. சாலொமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபங்காட்டி வந்தான். Verse 3. And Solomon loved the Lord, walking in the statutes of David his father. Only he sacrificed and burnt incense in high places. வசனம் 4. அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாயிருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலொமோன் 1000 சர்வாங்க தகனபலிகளைச் செலுத்தினான். Verse 4. And the king went to Gibeon to sacrifice there. For that was the great high place. 1000 burnt offerings did Solomon offer upon that altar. வசனம் 5. கிபியோனிலே கர்த்தர் சாலொமோனுக்கு இராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். Verse 5. In Gibeon the Lord appeared to Solomon in a dream by night. And God said, Ask what I shall give thee. வசனம் 6. அதற்கு சாலொமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். Verse 6. And Solomon said, Thou hast showed unto thy servant David my father great mercy, according as he walked before thee in truth, and in righteousness, and in uprightness of heart with thee. And thou hast kept for him this great kindness, that thou hast given him a son to sit on his throne, as it is this day. வசனம் 7. இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்கு வரவு அறியாத சிறுபிள்ளையாயிருக்கிறேன். Verse 7. And now, O Lord my God, thou hast made thy servant king instead of David my father. And I am but a little child, I know not how to go out or come in. வசனம் 8. நீர் தெரிந்து கொண்டதும் ஈராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். Verse 8. And thy servant is in the midst of thy people which thou hast chosen, a great people, that cannot be numbered nor counted for multitude. வசனம் 9. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும், அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். Verse 9. Give therefore thy servant an understanding heart to judge thy people, that I may discern between good and bad. For who is able to judge this thy so great a people? வசனம் 10. சாலொமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. Verse 10. And the speech pleased the Lord, that Solomon had asked this thing. வசனம் 11. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐசுவரியத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால். Verse 11. And God said unto him, Because thou hast asked this thing, and hast not asked for thyself long life, neither hast asked riches for thyself, nor hast asked the life of thine enemies, but hast asked for thyself understanding to discern judgment. வசனம் 12. உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன்.
இதிலே உனக்குச் சரியானவன் உனக்குமும் இருந்ததுமில்லை, உனக்குச் சரியானவன் உனக்குப் பின் எழும்புவதுமில்லை. Verse 12. Behold, I have done according to thy words. Lo, I have given thee a wise and an understanding heart, so that there was none like thee before thee, neither after thee shall any arise like unto thee. வசனம் 13. இதுவுமன்றி நீ கேளாத ஐசுவரியத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்குச் சரியானவன் இருப்பதில்லை. Verse 13. And I have also given thee that which thou hast not asked, both riches and honor, so that there shall not be any among the kings like unto thee all thy days. வசனம் 14. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். Verse 14. And if thou wilt walk in my ways, to keep my statutes and my commandments, as thy father David did walk, then I will lengthen thy days. வசனம் 15. சாலொமோனுக்கு நித்திரை தெளிந்தபோது அது சொப்பனம் என்று அறிந்தான். அவன் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகனபலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து செய்தான். Verse 15. And Solomon awoke, and, behold, it was a dream, and he came to Jerusalem, and stood before the ark of the covenant of the Lord, and offered up burnt offerings, and offered peace offerings, and made a feast to all his servants. வசனம் 16. அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். Verse 16. Then came there 2 women, that were harlots unto the king, and stood before him. வசனம் 17. அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோடே வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். Verse 17. And the one woman said, O my Lord, I and this woman dwell in one house, and I was delivered of a child with her in the house. வசனம் 18. நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை. Verse 18. And it came to pass the 3rd day after that I was delivered, that this woman was delivered also. And we were together. There was no stranger with us in the house, save we two in the house. வசனம் 19. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. Verse 19. And this woman's child died in the night, because she overlaid it. வசனம் 20. அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்திக்கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்திவிட்டாள். Verse 20. And she arose at midnight, and took my son from beside me, while thine handmaid slept, and laid it in her bosom, and laid her dead child in my bosom. வசனம் 21. என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்தபோது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றாள். Verse 21. And when I rose in the morning to give my child suck, behold, it was dead. But when I had considered it in the morning, behold, it was not my son, which I did bear. வசனம் 22. அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படியல்ல, உயிரோடிருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடிருக்கிறது என் பிள்ளை என்றாள்.
இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். Verse 22. And the other woman said, Nay, but the living is my son, and the dead is thy son. And this said, No, but the dead is thy son, and the living is my son. Thus they spake before the king. வசனம் 23. அப்பொழுது ராஜா, உயிரோடிருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். அப்படியல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடிருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி. Verse 23. Then said the king, The one saith, This is my son that liveth, and thy son is the dead. And the other saith, Nay, but thy son is the dead, and my son is the living. வசனம் 24. ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். Verse 24. And the king said, Bring me a sword. And they brought a sword before the king. வசனம் 25. ராஜா உயிரோடிருக்கிற பிள்ளையை இரண்டாக பிளந்து, பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். Verse 25. And the king said, Divide the living child in two, and give half to the one, and half to the other. வசனம் 26. அப்பொழுது உயிரோடிருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ, என் ஆண்டவனே, உயிரோடிருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்துவிடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். Verse 26. Then spake the woman whose the living child was unto the king, for her bowels yearned upon her son. And she said, O my lord, give her the living child, and in no wise slay it. But the other said, Let it be neither mine nor thine, but divide it. வசனம் 27. அப்பொழுது ராஜா உயிரோடிருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதின் தாய் என்றான். Verse 27. Then the king answered and said, Give her the living child, and in no wise slay it. She is the mother thereof. வசனம் 28. ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு, நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். Verse 28. And all Israel heard of the judgment which the king had judged. And they feared the king, for they saw that the wisdom of God was in him to do judgment. பைபிள் சவாலின் 97வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு தேவனிடமிருந்து வரும் ஞானம் செல்வத்தையும் அதிகாரத்தையும் விட மதிப்புமிக்கது என்பதை நினைவூட்டட்டும். அவரது வார்த்தை உங்கள் முடிவுகளை வழிநடத்தி தினமும் அவரது ஞானத்தை நாட உங்களை ஊக்கப்படுத்தட்டும். இன்று எந்த பகுதி உங்களை அதிகமாக ஊக்கப்படுத்தியது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 98வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 97 of our Bible challenge is now complete. May today's reading remind you that wisdom from God is more valuable than wealth or power. Let His word guide your choices and help you seek His wisdom daily. Comment below what part of today's reading inspired you the most. And join us again tomorrow for day 98. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.